வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இப்போ ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது நம்ம மாடிஃபை ஹெச்எஸ்என் ஆர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க டாக்ஸ் பர்சன்டேஜை வந்து இன்கேஸ் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி சேவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். அக்செப்ட், ஓவர் ரைட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதுல நம்ம ஓவர் ரைட் அப்படிங்கறத கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். என்ட்ரிலையும் சேஞ்ச் ஆயிரும், நமக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து அந்த டேட்டா என்ட்ரி பர்சன் வந்து அந்த மாதிரி டாக்ஸ் பர்சன்டேஜ் ஏதாவது மாற்றக்கூடாது, அந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் மூலமா அந்த ஆப்ஷனை வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா அந்த யூசரோட ஐடியில லாகின் பண்றேன். ஸோ அனு அனு அப்படின்னு லாகின் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வவுச்சர் போடுறாங்க. ஸோ பார்ட்டி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ குவான்டிட்டி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் மாஸ்டர்ஸ் அண்ட் கம்பெனி டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐட்டத்துக்கு நம்ம 18% தான் வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டத்துல கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அந்த யூசர் வந்து ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் கொடுத்துட்டு ஏதாவது டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்றாங்க. ஸோ சேஞ்சஸ் பண்ணிட்டு டாக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு என்ட்ரியை வந்து சேவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அக்செப்ட், ஓவர் ரைட், பேக். ஓவர் ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோட யூசர் நேம்ல போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன் மூலமா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யூசரோட யூசர் லாகின்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ அட்மின் லாகின்ல வந்து இந்த கம்பெனி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அனு அப்படிங்கிற யூசர் நேம்க்கு யூசர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா அனு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதனால நான் கம்பெனிக்கு போயிடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனு அப்படிங்கிற யூசர் ரோல். ஸோ நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அலோ டு ஓவர் ரைட் டாக்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்க நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கம்பெனியை நான் வந்து ஷட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணுங்கிற யூசர்ல நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அணு அணு. ஸோ இப்போ என்ட்ரி போடுறேன். டேபிளுங்கிற ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நான் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து டாக்ஸ் பர்சன்டேஜை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த என்ட்ரியை அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் அக்செப்ட் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஓவர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி கண்ட்ரோல் மூலமாக அந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் வந்து எந்தெந்த யூசர்ஸ்க்குலாம் நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் ரோலில் போயிட்டு நீங்கள் ஓவர் ரைட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் நோ பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.